இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே மோதல் வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்வது தொடர்பாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுலை திமுக எம்பி கனிமொழி சமீபத்தில் டெல்லியில் சந்தித்து 1 மணி நேரம் பேச்சு நடத்தினார். அதில் எந்த ஒரு உத்தரவாதத்தையும் கனிமொழியிடம் ராகுல் தெரிவிக்கவில்லை என தெரிகிறது. இதனால் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பணிகளை துவங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் மத்திய பாரதிய ஜனதா அரசின் அழுத்தம் குறையும் எனவும் அவர்கள் ஆலோசனை கூறியதாக தெரிகிறது. இதற்கிடையே முதல்வர் ஸ்டாலினை மூத்த அமைச்சர்கள் சிலர் தனியாக சந்தித்து பேசினர். அப்போது பேசிய அவர்கள், திமுகவிற்கு நம்பிக்கையான கட்சியாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் தேர்தல் நேரத்தில் தொடர் நெருக்கடி தருகிறது. அந்த கட்சிக்கு 5% குறைவான ஓட்டு வங்கி மட்டுமே உள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் ஒரே காரணத்திற்காக மத்திய அரசும் பாரதிய ஜனதாவின் திமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது. காங்கிரஸ் கூட்டணியால் 5 ஆண்டு திமுக ஆட்சியில் பாரதிய ஜனதாவிடம் விரோதம்தான் வளர்ந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலிருந்து கழற்றிவிட்டால் திமுக மீதான பாரதிய ஜனதாவின் அழுத்தம் குறையும் என கூறியுள்ளனர். அதற்கு முதல்வர் ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியை நாமாக வெளியேற்ற வேண்டாம், அவர்களாக வெளியேறினால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என அமைச்சர்களிடம் கூறியதாக தெரிகிறது. ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் சிலரது போக்கு திமுக தலைமையை எரிச்சல் அடைய செய்துள்ளது. ராகுல் ஸ்டாலின் நட்புக்காக மட்டுமே காங்கிரஸ் மேலிடம் மௌனம் காத்து வருகிறது. இப்போது அதையெல்லாம் தாண்டி முக்கிய முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இரு கட்சிகளும் தள்ளப்பட்டுள்ளது.